வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. மதுரை சித்திரை திருவிழானாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கள்ளழகரோட அந்த பிரம்மாண்டமான வருகை தான் இல்லையா? அந்த தெய்வீக வருகைக்கு பின்னால இருக்கிற சுவாரஸ்யமான புராண கதையை தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? ஒரு நிமிஷம் இது கற்பனை செஞ்சு பாருங்க. ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கிற ஒரு அரச திருமணம், அதுல கலந்துக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஐபி, அதான் நம்ம தெய்வீக விருந்தினர் ரொம்ப தாமதமா வந்து சேர்ந்தா அங்க என்ன நடக்கும்? என்னங்க, யோசிக்கவே கொஞ்சம் பரபரப்பா இருக்குல்ல? இதுதான் நம்ம பார்க்க போற கதையோட மையப்புள்ளியே. சரி, இந்த கதைய நம்ம 4 முக்கிய பகுதிகளா பார்க்க போறோம். முதல்ல தாமதமா வந்த அந்த விருந்தினர், அடுத்து அவர் வைகை நதிக்குள் இறங்குறது, அப்புறம் பட்டும் தங்க குதிரையும், கடைசியா தீர்த்தவாரிச் சடங்கு. ஓகே, முதல் பகுதி தாமதமாக வந்த அரச விருந்தினர். இந்த புராணக் கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய கதையா இருந்தாலும் அதுல வர முக்கிய கதாபாத்திரங்களை நாம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த அரச திருமணத்துல 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கள்ளழகர், அவரோட சகோதரியான அன்னை மீனாட்சி, அப்புறம் சிவபெருமானான சுந்தரேஸ்வரர். இவங்கள சுத்தி தான் மொத்த விஷயமுமே நடக்குது. இப்ப கதைக்கு வருவோம். சுந்தரேஸ்வரருக்கும் தான் ஆசை தங்கி மீனாட்சிக்கும் நடக்கிற திருமணத்தை பார்க்க கள்ளழகர் ரொம்ப ஆர்வமா புறப்படுறாரு. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், அவர் வந்து சேர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடுது. ஆமாங்க, அந்த முக்கியமான மாங்கல்ய தாரண நேரத்தை அவரை தவற விட்டுடுறாரு. இங்கிருந்து தான் கதையே மாற ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் நின்னு யோசித்து பாருங்க. சொந்த தங்கையோட கல்யாணத்தை பார்க்க முடியலையேன்னு அவருக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். அதனால அவர் ரொம்பவே சோகமாகிடுறாரு. அதே சமயம் கடுமையான கோபமும் வருது அவருக்கு. தெய்வமே கோபப்படுற இந்த உணர்ச்சிகரமான தருணம் தான் அடுத்தடுத்து நடக்க போற பெரிய மாற்றங்களுக்கு காரணமா அமையுது. அடுத்து 2வது பகுதி வைகை நதிக்குள். அவரோட இந்த கோபம் பயணப்பாதைய எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாம். அவர் முதல்ல பிளான் பண்ணது நேரா மதுரை நகரத்துக்குள்ள போறதுதான். ஆனா இந்த ஏமாற்றத்தால அவர் அந்த முடிவை கைவிட்டுடுறாரு. சிட்டிக்குள்ள போறத விட்டுட்டு நேரா பாய்ந்தோடி வர்ற வைகை நதிக்குள்ள இறங்குறாரு. அவரோட பயண பாதையே அப்படியே மொத்தமா மாறிடுது. ஆனா இங்கதான் ஒரு அழகான விஷயம் நடக்குது. சாதாரணமா நம்ம கோபத்துல இருக்கும்போது யாரையும் அவ்வளவு சீக்கிரம் வாழ்த்த மாட்டோம், கரெக்டா? ஆனா கள்ளழகர் அவ்வளவு கோபத்திலையும் ஊருக்குள்ள போகலனா கூட பரவாயில்லன்னு நதிக்கரையில இருந்தபடியே அந்த புதுமண தம்பதியினரை மனசார ஆசீர்வதிக்கிறாரு. அவரோட கோபம் தான் தங்கை மேல இருந்த அன்ப துளி கூட குறைக்கல. 3வது பகுதி பட்டும் தங்கக் குதிரையும். இந்த வருகையோட அந்த பிரம்மாண்டமான காட்சிகளையும் அதோட அர்த்தத்தையும் பத்தி இப்ப பாப்போம். இந்த மொத்த பயணத்தையும் ஒரு டைம்லைன் மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா புரியும். முதல்ல அழகர் மலையில இருந்து அவர் புறப்படுறாரு. அடுத்து வைகை நதிய வந்து சேர்றாரு. 3வதா ராமராயர் மண்டபத்துல போய் இந்த பயணம் நிறைவடையுது. கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. முக்கியமா கள்ளழகர் உடுத்தியிருக்கிற அந்த பச்சை நிற பட்டைய பத்தி நாம பேசியாகணும். அந்த பச்சை பட்டு சும்மா ஒரு அழகுக்காக கட்டப்படுறது கிடையாதுங்க. அது வந்து செழிப்போட அடையாளம். மக்களை பார்க்க வரும்போது இந்த பூமி நல்லா செழிப்பா இருக்கணும்ன்ற அவரோட ஆசிர்வாதத்தை தான் அந்த பச்சை நிறம் குறிக்குது. மலையிலிருந்து கீழே இறங்கி வர்ற கள்ளழகர் ஒரு தகதகக்குற தங்க குதிரையில ரொம்ப கம்பீரமா வர்றத ஒரு தடவை கற்பனை பண்ணி பாருங்க. பல மைல் தூரம் கடந்து தன் மக்களை பார்க்க தங்க குதிரையில வர்ற அது ராஜகம்பீரமான காட்சி நிஜமாவே அப்படி மேசிலிருக்க வைக்கும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். தீர்த்தவாரி சடங்கு. ஒரு புவியியல் பயணமா ஆரம்பிச்சது எப்படி ஒரு புனிதமான சடங்கா மாறுதுன்னு இதுல பார்க்கலாம். அவர் நதிக்கரைய வந்தடையும் போது நடக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயத்த கவனிச்சிங்களா? வைகை கரையில கள்ளழகரை வரவேற்க வீரராகவ பெருமாள் காத்துட்டு இருக்காரு. ஒரு தெய்வத்தை இன்னொரு தெய்வம் வரவேற்கிற அந்த தருணம் நினைச்சு பார்த்தாலே ஒரு பக்தி பரவசம் வருதுல்ல. இந்த சந்திப்புக்கு அப்புறமா ராமராயர் மண்டபத்தை வந்தடைறாரு கள்ளழகர். அங்க நடக்கிற மிக முக்கியமான சடங்கு தான் இந்த தீர்த்தவாரி. அதாவது கள்ளழகர் மேல புனித நீரை தெளிச்சு ஆராதிக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இது. சரி, நாம இப்போ இந்த சுவாரஸ்யமான கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்களே உங்ககிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. கல்யாணத்துக்கு லேட்டா போனதால வந்த கோவமும் சோகமுமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடுற ஒரு மாபெரும் திருவிழாவாவும் நம்ம செழிப்ப கொண்டாடுற ஒரு சடங்காவும் எப்படி மாறுச்சு? மனித உணர்ச்சிகள் எல்லாம் தாண்டி அந்த தெய்வீக அருள் எப்படி வேலை செய்ததுன்னு இது ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னொரு அட்டகாசமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.